அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோவில் வேப்பர் கம்ப்ரஷன் சிஸ்டம் மற்றும் வேப்பர் அப்சார்ப்ஷன் சிஸ்டத்தின் பல்வேறு ரெஃப்ரிஜரேஷன் சாதனங்களின் கம்ப்ரஷனை எவ்வாறு அடையாளம் காண்பது என்பதை கற்றுக்கொள்வோம். நோக்கங்கள்: இந்த வீடியோவின் முடிவில் உங்களால் செய்ய முடிவது என்னவென்றால், 1. பல்வேறு ரெஃப்ரிஜரேஷன் உபகரணங்களை அடையாளம் காணுதல். 2. அமைப்பை கண்டறிந்து சுழற்சியை கண்டறிதல். 3. வேப்பர் கம்ப்ரஷன் சிஸ்டத்தின் கூறுகளை அடையாளம் காணுதல். 4. வேப்பர் அப்சார்ப்ஷன் ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிளை அடையாளம் காணுதல். இந்த நடைமுறைக்கு தேவையான உபகரணங்களை சேகரிப்போம். வேப்பர் கம்ப்ரஷன் சிஸ்டம் 1. வேப்பர் அப்சார்ப்ஷன் சிஸ்டம் 1. செயல்முறை டாஸ்க் 1. பல்வேறு ரெஃப்ரிஜரேஷன் உபகரணங்களை அடையாளம் காணவும். சீரியல் நம்பர் 1. ரெஃப்ரிஜரேட்டர் பெட்டியின் பாகங்களை பார்ப்போம். சீரியல் நம்பர் 2. காணக்கூடிய கூலரின் பகுதிகளை பார்ப்போம். சீரியல் நம்பர் 3. வாட்டர் கூலரின் பாகங்களை பார்ப்போம். சீரியல் நம்பர் 4. டீப் ஃப்ரீசர், ஐசிஇ கேண்டி பிளான்ட், சாஃப்ட் மெஷின். டாஸ்க் 2. வேப்பர் கம்ப்ரசர் சிஸ்டம் மற்றும் சைக்கிளின் பாகங்களை கண்டறிதல். சீரியல் நம்பர். சிஸ்டத்தின் பாகங்களை அடையாளம் காணுதல். 1. கம்ப்ரசர் மோட்டார். 2. டிஸ்சார்ஜ் லைன். 3. கண்டென்சர். 4. லிக்விட் லைன். 5. ரிசீவர். 6. ஃபில்டர் அல்லது டிரைவர். டாஸ்க் 3. வேப்பர் கம்ப்ரஷன் சிஸ்டத்தின் கூறுகளை அடையாளம் காணுதல். 1. கம்ப்ரசர். கம்ப்ரசரின் செயல்பாடு ரெஃப்ரிஜரண்ட்டுக்கு தேவையான பம்பிங் நடவடிக்கையை வழங்குவதாகும். இது எவாபரேட்டரிலிருந்து சக்ஷன் லைன் வழியாக குளிர்ச்சியான ரெஃப்ரிஜரண்ட்டை உள்ளே இழுக்கிறது. இதை அழுத்தி மின்தேக்கியில் வெளியேற்றுகிறது. அங்கு அது திரவமாக்கப்படுகிறது. கம்ப்ரஸ்டு வாயு மின்தேக்கியில் நுழையும் நேரத்தில் வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தில் உயர்கின்றது. 2. கண்டென்சர். மின்தேக்கியில் முக்கிய நோக்கம் குளிர்சாதன பெட்டியின் உட்புறத்திலிருந்து வெப்பத்தை உறிஞ்சிய ரெஃப்ரிஜரேட்டரிலிருந்து வெப்பத்தை வெளியிடுவதாகும். உயர் அழுத்தம், உயர் வெப்பநிலை ரெஃப்ரிஜரண்ட் கேஸ் மின்தேக்கியில் நுழையும் போது அது ஒரு வாயுவிலிருந்து திரவமாக ஒரு கட்ட மாற்றத்திற்கு உட்படுகிறது. அதே நேரத்தில் சுற்றியுள்ள சூழலுக்கு வெப்பத்தை வெளியிடுகின்றது. 3. டிஸ்சார்ஜ் லைன். ரெஃப்ரிஜரண்ட் ஆனது கம்ப்ரசர் மூலம் கம்ப்ரஸ்ட் செய்யப்பட்ட பிறகு அது சூடாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் மாறும். டிஸ்சார்ஜ் லைன் இந்த சூடான ரெஃப்ரிஜரண்ட்டை கம்ப்ரசரில் இருந்து எடுத்துச் சென்று குளிர்விக்கும் செயல்முறையை தொடங்கும். 4. லிக்விட் லைன். ரெஃப்ரிஜரண்ட் கண்டென்சர் காயிலின் கண்டென்ஸ் செய்யப்பட்ட பிறகு அது உயர் அழுத்த திரவமாக மாறும். இந்த உயர் அழுத்த திரவ ரெஃப்ரிஜரண்ட்டை எக்ஸ்பான்ஷன் டிவைஸுக்கு அனுப்புவதற்கு லிக்விட் லைன் பொறுப்பாகும். இது எவாபரேட் காயிலில் அதன் ஓட்டத்தை ஒழுங்குபடுத்துகிறது. 5. ரிசீவர். ரிசீவர் அமைப்புக்குள் ரெஃப்ரிஜரண்டின் ஓட்டத்தை ஒழுங்குபடுத்த உதவுகிறது. இது எக்ஸ்பான்ஷன் டிவைஸுக்கு லிக்விட் ரெஃப்ரிஜரண்டின் நிலையான விநியோகத்தை உறுதி செய்கிறது. இது ரெஃப்ரிஜரண்ட்டுக்கான எவாபரேட்டர் காயில்களில் ரெஃப்ரிஜரண்ட் நுழையும் விகிதத்தை கட்டுப்படுத்துகிறது. 6. ஃபில்டர் டிரைவர். ஃபில்டர் டிரைவர் 2 முக்கிய நோக்கங்களுக்காக உதவுகிறது. ரெஃப்ரிஜரண்டில் இருந்து அசுத்தங்கள் மற்றும் ஈரப்பதத்தை வடிகட்டுதல் மற்றும் அதிகப்படியான குளிர்பதன எண்ணெய்க்கான ரிசர்வாயராக செயல்படுகிறது. 7. தெர்மோஸ்டேட் பல்ப். தெர்மோஸ்டேட் பல்பில் வெப்பநிலை உணர்திறன் பொருள் உள்ளது. பெரும்பாலும் ஒரு வாயு அல்லது திரவம் அதை சுற்றியுள்ள வெப்பநிலையின் அடிப்படையில் விரிவடைகிறது அல்லது சுருங்குகிறது. பல்ப் பொதுவாக குளிர்சாதன பெட்டியின் புதிய ஃபுட் கம்பார்ட்மெண்ட் அல்லது ஃப்ரீசர் செக்ஷனில் அமைந்துள்ளது. 8. ரிலே. சர்க்கியூட்டிலிருந்து கம்ப்ரசர் மோட்டாரை திறப்பதற்கு மூடுவதற்கு எலக்ட்ரிக்கல் ஸ்விட்ச் ரிலேவாக பயன்படுகிறது. ரெஃப்ரிஜரேட்டருக்கு உள்ளே வெப்பநிலை அதிகமாக இருந்தால் சர்க்கியூட்டில் ரிலேயை மூடுவதற்கு தெர்மோஸ்டாட் சிக்னல் காட்டுகிறது. இதன் மூலமாக மின்சார சக்தி கம்ப்ரசருக்குள் பாய்கின்றது. 9. கூலிங் காயில். எவாபரேட்டர் காயிலின் முதன்மையான செயல்பாடு குளிர்விக்கப்படும் பொருள் அல்லது இடத்திலிருந்து வெப்பத்தை உறிஞ்சுவதாகும். காயில் வழியாக ரெஃப்ரிஜரண்ட் பாயும் போது அது ஒரு திரவத்திலிருந்து வாயுவாக ஒரு கட்ட மாற்றத்திற்கு உட்படுகிறது. செயல்பாட்டில் சுற்றுப்புறங்களில் இருந்து வெப்பத்தை உறிஞ்சுகின்றது. டாஸ்க் 4.
வேப்பர் அப்சார்ப்ஷன் சிஸ்டம் மற்றும் சுழற்சியை அடையாளம் காணுதல். கண்டென்சர். கண்டென்சர் பொதுவாக காற்று அல்லது நீர் மூலம் குளிர்விக்கப்படும் காயில்கள் அல்லது டியூபுகளை கொண்டுள்ளது. சூடான ரெஃப்ரிஜரண்ட் வாயு இந்த காயில்கள் வழியாக பாயும் போது அது சுற்றியுள்ள சூழலுக்கு காற்று அல்லது நீர் வெப்பத்தை வெளியிடுகின்றது. இதனால் ரெஃப்ரிஜரண்ட் ஆனது ஆற்றலை இழந்து திரவ நிலைக்கு மாறுகின்றது. செப்பரேட்டர். செப்பரேட்டர் இந்த இரண்டு கூறுகளையும் பிரிக்க உதவுகிறது. ரெஃப்ரிஜரண்ட் கணினி மூலம் அதன் சுழற்சியை தொடரும் போது ஆயில் கம்ப்ரஸருக்கு திரும்புவதை உறுதி செய்கிறது. அப்சார்பர். அப்சார்பரின் முதன்மை நோக்கம் எவாபரேட்டரில் இருந்து வெளியிடப்பட்ட ரெஃப்ரிஜரண்ட் வேப்பரை உறிஞ்சுவதாகும். ஜெனரேட்டர். ஜெனரேட்டரின் முதன்மை நோக்கம் அப்சார்பரில் முன்பு உறிஞ்சப்பட்ட கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷனில் இருந்து ரெஃப்ரிஜரண்டை வெளியிடுவதாகும். ரீகேப். இந்த வீடியோ அமர்வில் எப்படி செய்வது என்று நாம் விவாதித்தோம். 1. பல்வேறு ரெஃப்ரிஜரேஷன் உபகரணங்களை அடையாளம் காணுதல். 2. சிஸ்டமை கண்டறிந்து சுழற்சியை கண்டறிதல். 3. வேப்பர் கம்ப்ரஷன் சிஸ்டத்தின் கூறுகளை அடையாளம் காணுதல். 4. வேப்பர் அப்சார்ப்ஷன் ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிளை அடையாளம் காணுதல்.